ஹலோ எவ்ரிஒன். நான் சுதாகர். இப்போ நாம் பார்க்க போகிற கோர்ஸோட பேர் வந்து ஈஸி இங்கிலீஷ். இந்த கோர்ஸ் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். அதாவது ஹூ ஆம் ஐ, நான் யாரு, இந்த கோர்ஸ் எதை பற்றினது, அப்புறம் ஏன் இந்த கோர்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதனால், எப்படி இந்த கோர்ஸை நம்ம பண்ண போகிறோம், அப்புறம் உங்களோட பங்களிப்பு இந்த கோர்ஸில் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோம். ஹூ ஆம் ஐ? என் பெயர் சுதாகர். நான் ஒரு மென்பொருள் பொறியாளர், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 18 வருட அனுபவம் உள்ள ஒரு சிஸ்டம்ஸ் இன்ஜினியர். இந்த கோர்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்த கோர்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கு முதல்ல எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவனுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சு தான் இருக்குது, இவனை நம்பி நம்ம இந்த கோர்ஸ் வர சப்சிக்வெண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். Hello everyone, my name is Sudhakar and I'm a computer engineer with over 18 years of industrial experience. Currently residing in Sydney, Australia. I was born in a small village near Kanchipuram and completed all my schooling in the Tamil language, earning my bachelor's degree back in 2007. Yep. I'm thrilled to share my experience with a community of like-minded individuals and look forward to offering a comprehensive English learning experience to my audience. And wishing you all the very best and happy learning. ஓகே, இப்போ ஓரளவுக்கு சரி, இவங்கிட்ட இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம இந்த கோர்ஸ் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பார்த்துடலாம். இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ண விரும்புகிறேன். இது வந்து ஒரு 30 நாளில் ஆங்கிலம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களோட விருப்பம் தான். எவ்வளோ நாள் எடுத்துக்கலாமோ அவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் கன்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இதுக்கான டெஃபினிட்டிவ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு எதுவும் கிடையாது. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கிராமரில் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக படிப்படியாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். பேசிக்கலாக இது வந்து இங்கிலீஷில் எப்படி ஃப்ளூயண்ட் ஆகிறது. இதுக்கு வந்து இந்த ஆக்சென்ட்டில் தான் பேசணும், அந்த ஆக்சென்ட்டில் பேசணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு புரிஞ்சால் போதும். தெளிவான உச்சரிப்பு, நம்ம சொல்ல வர கருத்தை அடுத்தவங்களுக்கு புரிய வச்சாலே போதும். அதுவே ஒரு சக்ஸஸ் தான். அது எந்த ஸ்லாங்காக வேணா இருக்கலாம், எந்த ஆக்சென்ட்டாக வேணா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது why and how am I doing this? இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனுக்காக தான். இதுக்கு அப்புறமா நாம் எபிசோட் 1 இருந்து ஆரம்பிப்போம். ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம ரொம்ப பேசிக் லெவலில் இருந்து ஆரம்பிப்போம். அதாவது இதுக்கான ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும், ஏற்கனவே உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. யார் வேணால் ஆரம்பிக்கலாம். வெரி பேசிக் கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு சின்ன சின்ன வார்த்தையிலிருந்து எப்படி ஒரு சென்டென்ஸை உருவாக்கம் பண்ணுறது, அதிலிருந்து ஒரு கான்வர்சேஷன் எப்படி கொண்டு போகிறது, எழுதுறது, ஃப்ளூயண்ட்டாக பேசுறது, குரூப் டிஸ்கஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது முதற்கொண்டு படிப்படியாக முன்னேறி போவோம். இதுக்கான முன் அனுபவம் எதுவும் தேவையில்லை. உங்களோட ஃப்ளூயன்சி எந்த லெவலில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்ததா வாட்ஸ் யுவர் ரோல்? அதாவது உங்களோட பங்களிப்பு என்ன இந்த லேர்னிங்கில்? ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பார்க்கறது மட்டும்தான். சாரி, அது மட்டும் இல்லை, ப்ராக்டிஸும் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அது வந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோ வந்து ஒரு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அவ்வளோதான். அதை பார்க்குறதோட முடியறதில்ல. நம்ம இந்த கோர்ஸில் சொல்கிறத எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க உங்களோட ஃப்ரீ டைமில். உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் நான் வந்து இங்கே சொல்கிறேன்னா, அதே மாதிரி யூ கேன் ஜஸ்ட் ரெப்ளிகேட் த சேம். அதாவது அதை நீங்கள் பின்பற்றி உங்களோட சொந்த முயற்சியில் உங்களோட சொந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது சரியா இல்லையா அப்படின்னு தயக்கம் இருந்துச்சுன்னா அந்த யூடியூப் காமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக எல்லா காமெண்ட்க்கும் பதிலளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நான். அதே மாதிரி உங்கள் சஜஷன்ஸும் நீங்கள் இந்த காமெண்ட்ஸில் போடுங்க. அந்த சஜஷன்ஸை உள்வாங்கிக்கிட்டு அதில் என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்டென்ட்டை ஆன் த கோ பேசிஸில் வடிவமைப்போம். அப்புறம் கான்டென்ட், அதாவது சிலபஸ். இந்த கோர்ஸில் நாம் எந்த சிலபஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நான் சொன்ன மாதிரி ப்ரீடிஃபைன்ட் கான்டெக்ஸ்ட் வந்து கிடையாது.
நம்ம ஆன் த கோ பேசிஸ்ல உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு இப்ப என்ன புரிஞ்சிருக்கோ, அத பொறுத்து நம்ம படிப்படியா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம். முக்கியமான விஷயம், நம்ம ஒரு எபிசோட்ல நம்ம பேசுறது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த கட்டத்துக்கு போணும். ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு, ஓகே மத்தவங்கள பத்தி கவல இல்ல. நம்ம மேற்கொண்டு பேசலாம்ன்ற மாதிரி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவு உதவியோட இருப்போம். உதவி செய்வோம். ஒரு எபிசோட்ல பேசுறது வந்து புரியாட்டி, நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த எபிசோட்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ரீகேப் மாதிரி போன எபிசோடோட கான்டென்ட்ட பத்தி சின்னதா பேசிட்டு, உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு போவோம். அம் மேற்கொண்டு பேசுவோம். அது இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் அதுல சிக்கல் இருந்துச்சு, இல்ல புரிதல் வந்து கொஞ்சம் கடினமா இருந்தது அப்டின்னாக்கா, அ நாம வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் செஷன் கூட அரேஞ்ச் பண்ணி கலந்துரையாடலும் வைக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யார் யாரெல்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ, உங்களோட அனுபவத்த பகிர்றதுக்கோ அது உதவியா இருக்கும்னு நம்புறேன். அ முதல்ல இந்த கோர்ஸ்ல வந்து நானு ஆல்மோஸ்ட் எல்லா கான்டென்ட்டுமே இந்த ஒரு புத்தகத்திலிருந்து தான் பயன்படுத்தலாம்னு இருக்கேன். இங்கிலீஷ் கிராமர் இன் யூஸ். ஆத்தர் வந்து ரேமண்ட் மர்ஃபி அப்படின்றவரு. இதோட புத்தகத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு தேவையானதா இருந்தா, நீங்க அதிலயும் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு புத்தகம் அ தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க வாங்குறதுக்கோ, இல்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ரெஃபர் பண்றதுக்கோ தேவைன்னா, நீங்க அங்கருந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட சொந்த அனுபவத்திலிருந்து நான் எப்படி கத்துக்கிட்டேன்? ஸ்கூல்ல இருந்து நான் எப்படி இந்த பேசிக் கிராமர கத்துக்கிட்டு, சொந்தமா நான் வந்து ஆ இந்த ஆங்கிலத்த வந்து கத்துக்கிட்டேனோ, அத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணா ஒரு சுலபமா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து படிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்து பள்ளிக்கூடத்தில தமிழ் வழி கல்வி தான். 12வது வரைக்கும் தமிழ்ல தான் படிச்சேன். அதனால ஆங்கிலத்தில பேசக்கூடிய அம் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வாய்ப்புன்றது வந்து அவ்வளவா எனக்கு கிடையாது. அதனால இந்த இங்கிலீஷ் வந்து எப்படி படிச்சேன், அதுக்கான பிராக்டிசஸ் எப்படி பண்ணேன், அதுக்கப்புறம் எத்தன நாள் ஆச்சு இத படிச்சு ஒரு ஃப்ளூயன்ட் ஆகுறதுக்கு, அத பத்தியும் நானு ஷேர் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் இதெல்லாம் பண்ணதுனால, உங்களுக்கு இத பகிர்ந்தேன்னா, உங்களுக்கும் இது ஈஸியா இருக்கும். நீங்களும் ஆரம்பத்துல இருந்து ஸ்க்ராட்ச் பேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்லல்ல. ஏற்கனவே ஒருத்தன் இத பண்ணியிருக்கான். அதுலருந்து அவனோட அனுபவத்துல இருந்து சுலபமா கத்துக்கலான்ற ஒரு எண்ணம் தான். அதுக்கப்புறம் முக்கியமானது உங்களோட பின்னூட்டம். ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ். இதுல இந்த அ கோர்ஸஸ்ல இந்த கோர்ஸ்ல என்னென்ன குறைகள், நிறைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல வேற என்னென்னத்த வந்து சேர்க்கலாம், இல்ல நீக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அத பொறுத்தவாறும் நாம வந்து இந்த கன்டென்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டைம் ஃப்ரேம். அதாவது என்னென்ன பண்ண போறோம்? எவ்வளோ நாள் ஆகும்? இந்த கோர்ஸ்ங்கிறது 30 நாட்களில் ஆங்கிலமா? அந்த மாதிரி அத பத்தினது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆ லேர்னிங் இஸ் எ கன்டினியூஸ் ப்ராசஸ். இதுக்கு வந்து 30 நாள்ல நீங்க கத்துக்க முடியும். 60 நாள்ல நீங்க வந்து ஃப்ளூயன்ட் ஆயிரலாம். ஆ 90 நாள்ல வந்து நான் வந்து ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ஆயிடலாம் அப்டின்லாம் கிடையாது. 30 நாள்ல கத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பேசிக் இங்கிலீஷ். அத வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு பேசிக் கத்துக்கலாம். ஆனா வந்து தமிழ்லயே எடுத்துக்கங்களேன். நீங்க 1வது படிக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் கத்துக்குவீங்க. அதுக்கப்புறமா வந்து போன வாரம் இல்ல சமீபத்தில கூட ஒரு புது தமிழ் வார்த்தைய கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அதனால வந்து கத்துக்கிறது வந்து ஓகே 1வதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல வந்து நான் தமிழே கத்துக்க தேவையில்லன்னு அர்த்தம் இல்ல. அதே மாரி தான். 1 மாசத்துல உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியலாம். ஆனா சில மாசங்கள்ல அ ஒரு ஃப்ளூயன்சி லெவல் வரலாம். போக போக இது வந்து நம்ம கன்டினியூஸ் ப்ராசஸ் தானே. நம்ம கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். ஃப்ளூயன்ட் ஆகுற வரைக்கும். முதல்ல நம்ம பார்க்குறது என்னன்னா, கிராமர். அதாவது இலக்கணம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம வந்து ஒரு மொழிய கத்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கிராமர் இல்லாத நெறைய பேர் பேசுவாங்க. உதாரணத்துக்கு பிறமொழியாளர்கள் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா, அவங்க அப்படி கத்துக்கிட்டு பேசலையா? கிராமர் தெரிஞ்சுக்கிட்டா பேசுறாங்க அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். தமிழ்நாட்டுல பொறந்து, வளர்ந்து பேசுறவங்களோட தமிழும், ஆ பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சும்மா பேசுறத மட்டும் வச்சுக்கிட்டு பேசுறதும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்படியே நீங்க பேசலாம். அது வந்து பல வருடங்கள் ஆகும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால கிராமர்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் அ ரிட்டன் இங்கிலீஷ். இப்போ முதல் சேலஞ்ச். நீங்க புதுசா ஆங்கிலம் கத்துக்கிறீங்கன்னா, நான் எப்படி அத அனுபவிச்சேன் அப்படின்னா, அம் ஆங்கிலம் கத்துக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். அம் கேலி பண்ணுவாங்களா? இல்ல வந்து "ஏய் பீட்டர் விட்றான்னான்னு" சொல்லுவாங்களா? இல்ல அவங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நெனைப்போம் இல்லையா? அதனால அதெல்லாம் மீறி நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர அளவுக்கு இந்த இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளூயன்சி எப்படி வரும்ன்றது நான் நம்புறேன்னா, இந்த ரிட்டன் இங்கிலீஷ் மூலியமா. நீங்க எழுதி பழகிட்டு பிழை இல்லாம ஆங்கிலத்த எழுத கத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சென்டென்ஸஸ் ஃபார்ம் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசலாங்கிறது
என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு எதனா மாற்று கருத்து இருந்தா, தயவுசெய்து பின்னூட்டத்துல சொல்லுங்க. அடுத்து ஸ்போக்கன் இங்கிலீஷ். அடுத்து வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஆம், நீங்க வந்து எழுதுறதுல வந்து ரொம்ப ஃப்ளூயன்ட் ஆயிட்டீங்கன்னா, எந்த பிழையும் இல்லாம தங்கு தடையின்றி எழுத பழகிட்டீங்கன்னா, பேசுறது வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்துரும். நான் பிழை இல்லாம எழுதும்போது, நான் என் பேசுறதுல எந்த பிழையும் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஆ 4வது கடைசி நிலை வந்து குரூப் டாஸ்க்ஸ். இப்ப வந்து நம்ம புதுசா யாரையோ தேடி போய் நம்ம இங்கிலீஷ் வந்து பேசி கத்துக்கிறத விட, நம்ம கம்யூனிட்டிக்குள்ளயே அதாவது இந்த லேர்னிங் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம குரூப்புக்குள்ளாரையே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசி ஒரு கான்ஃபிடன்ஸ வளர்த்துக்கிட்டு, ஓகே அங்க எதனாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இது கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கீங்க. அத கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படின்னு நமக்குள்ளார பேசி ஒரு கான்ஃபிடன்ஸ வளர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஐ பிலீவ் இட் வில் பி ஈசியர் ஃபார் யூ டூ அப்ரோச் த அவுட்டர் வேர்ல்ட். அதாவது அம் நமக்குள்ள பேசி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வெளியில வேலைக்கு அப்ளை பண்ற இடத்துல ரொம்ப தன்னம்பிக்கையா பேச வாய்ப்பு இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. ஸ்டெடியூல் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேர்னிங் இஸ் கன்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஃப்ளூயன்சி அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம இத கன்டின்யூ பண்ணிட்டே இருப்போம். ஒருவேள நீங்க வந்து ரொம்ப குயிக் லேர்னரா இருந்தா, 1 மாசத்திலேயே நான் கத்துக்கிட்டேன். எனக்கு இது போதும்னு நெனச்சா, ரொம்ப சந்தோஷம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அடுத்து வர சப்சிக்வென்ட் வீடியோஸ பார்க்கலாம். இல்ல நீங்க சொந்தமாவே முயற்சி பண்ணலாம். மத்தவங்க இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தேவைப்படுது. இன்னும் நெறைய வீடியோஸ் நான் பார்த்தா தான் வந்து எனக்கு வந்து ஃப்ளூயன்சி வரும்னு நெனைக்கிறவங்க, தயவுசெய்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அதே மாதிரி என்னென்ன தேவை? எது இந்த ஃபீல்ட் நீங்க மிஸ் அவுட் பண்றீங்க? எந்த அ போர்ஷன் வந்து உங்களுக்கு சரியா வரல அப்டின்னும் சொன்னீங்கன்னா, நம்ம திருப்பி திருப்பி அத பத்தி நம்ம இன்னும் நெறைய வீடியோக்கள் போட முயற்சி பண்ணலாம். அப்புறம் அதேதாங்க சொன்ன மாதிரி இதுக்கு குறிப்பிட்ட கால அளவு அப்படிங்கிறது எதுவும் இல்ல. தினமும் ஒரு 3 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் செலவு பண்ணீங்கன்னா, பிராக்டிஸ் பண்றதுல அ சில மாதங்கள்ல நீங்க ஃப்ளூயன்சி ஆயிடுவீங்க. எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, பேசுறதுக்குன்ற நம்பிக்கையில இந்த கோர்ஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் எபிசோட் 1 இல் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.